நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, மாதம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்ட் லெவலில் என்னை ஒரு உயர்த்தி காட்டினதில் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாத பலன்கள். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால், முதன்மை கிரகமான நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசி தமிழ் மாதமாக கருதப்படும். அப்போ இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கரெக்டாக துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழையும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15/11/2025 வரையும் அவர் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் விருச்சிக ராசிக்குள்ளே போவார். அதே போல் இந்த மாதத்தின் ஐப்பசி மாத துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களுமே துலாம் ராசிக்குள்ளே இருப்பாங்க. நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27ஆம் தேதிக்கு மேலே, கரெக்டாக ஆங்கில மாதம் 27/10/2025க்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் புதன் பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 24ஆம் தேதிக்கு மேலேயே அவர் விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் ஆல்ரெடி கும்பராசிக்குள்ளே இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில் உட்கார்ந்துருக்கிறார். நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஐப்பசி 2ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துக்கு 18ஆம் தேதி, ஓகேவா, 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் வக்ர நிலை இல்லாமல் அதிசாரமாக சொல்கிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா வக்ரங்கிறது பின்னாடி போகிறது, அதிசாரங்கிறது முன்னோக்கி செல்வது. அப்போ நம்ம இதை நம்ம என்ன சொல்லணும்னா முன்னோக்கி நகர்தல் அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்முடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதிசாரமாக கடகராசிக்குள்ளே 18ஆம் தேதி 18/10/2025 உள்ள நுழைவார் என்று பார்க்குறோம். இங்கே கடகராசிக்குள்ளே, அங்கே கடகராசியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே இருப்பார். திரும்ப அவர் என்ன பண்ணுவார்னா கன்னி ராசிலேருந்து கடந்து கிட்டத்தட்ட ஆங்கில மாத தேதி கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளேருந்து அவர் துலாம் ராசிக்குள்ளே சுக்கிரனும் சூரியனும் இணைந்து பயணிப்பாங்க. அந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆல்ரெடி நீசமாக இருந்தவர் சுக்கிரன் உள்ளே வந்தோடனே நீசபங்க ராஜயோகம் பெறுவார் அப்படிங்கிறது அர்த்தம். கிட்டத்தட்ட சூரியன் அப்படின்னா ஒரு 15 நாட்கள் நீசமாக இருப்பார். 15 நாளுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமர்ந்திருக்கிறது. ஸோ இந்த கிரக நிலைகளை வைத்து உங்களுக்கு இந்த மாத பலன்களை கொடுக்குறோம். ஸோ இந்த பலன்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக தெளிவாக துல்லியமாக நான் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் கணித்து குறிப்பிட்டிருக்கேன். மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு நபர் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ எப்படி கடத்தி விடலாம், இவன் எப்படா இவங்ககிட்ட நம்ம கடந்து போகலாம், இல்லை எப்படி இவங்களை கடத்தி விடலாங்கிற சிந்தனையில் இருக்கீங்க பார்த்தீங்களா. நம்ம ரொம்ப உதவி செஞ்சுமே நம்மளை லாக் பண்ணி வச்சுருக்காங்களே, பாசத்தால் லாக் பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு மிரட்டல் மூலமாக லாக் பண்ணுறது. ஸோ இந்த சூழ்நிலையில் லாக் ஆகி இருக்கீங்க அப்படின்னா, இது லாக் ஆகி இருக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, லாக் ரிலீஸ். எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதியாகவே இருந்தாலும் சரி, உங்களை லாக் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் ரிலீஸ் ஆகிருவீங்க. கிரகங்கள் அதற்கான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்க போகுது.
நீங்கள் அப்படியே ஒரு வார்த்தை ஐப்பசி மாதம் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல அர்த்தங்கள் உருவாகும். அந்தளவுக்கு கிரக நிலையில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய ராசியின் அதிபதி 5ஆம் இடத்திலும் மற்றும் 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5, 6ங்கிறது எப்படின்னா வேலைகளை எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய புத்தி கூர்மை மூலமாகவே செயல்படுத்துவீங்க. சும்மா போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த மதிப்புமே இல்லை, ரொம்ப லாக் ஆகிட்டேன், எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலங்கிற சூழ்நிலையை மாற்றி உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் என்ன தான் என்ன சொல்லணும்னா உருண்டு உருண்டு பார்த்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுமாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு தான் உண்மையாக உழைச்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அப்போ அந்த அங்கீகாரம் என்பது எதனால் கான்செப்டில் போயிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் சேர்த்து விட்டீங்க பார்த்தீங்களா உங்கள் கம்பெனியில், அவங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களை லாக் பண்ணும். இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் புதியதாக ஒருத்தவங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணி வேலையை சேர்த்து விட்றாங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும். உங்களுடைய ராசி அதிபதிக்குரிய செயல்பாடுகள், உங்களுடைய லக்னாதிபதிக்குரிய செயல்பாடுகளில் அவங்களுடைய ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ சிறப்பாக இல்லைன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா உதவி செய்கிறது நல்லது, அது தப்பே கிடையாது, உதவி செய்யாமல் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் உதவி செய்கிறதுனால ஏற்படுற உபத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்னல்கள் அது யார் அனுபவிக்கிறா? உதவி செய்கிற நீங்கள் தானே அனுபவிக்கிறீங்க. ஸோ அந்த செயல்பாடுகளில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றத்தை, அதாவது என்ன சொல்லணும்னா 5 படி ஏறிட்டேன், இன்னும் ஒரு 3 படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்க முடியும், ஒரு காலை பிடிச்சி இழுத்துருவாங்க சல்லுன்னு, ஓ 2ஆம் படியிலேருந்து திரும்பியும் போ அப்படிம்பாங்க. ஸோ இப்படியே ஏறி 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 வயசு ஏறுதுங்க. அதுக்காண்டி தான் உங்களுக்கு அட்வைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. கவனமாக இருங்க. அதுபோல் நம்மளுடைய மிதுனராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம், மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் அதிகமாக வரக்கூடிய மாதங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதங்கள், ப்ரமோஷன் காத்திருக்கு, உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு காத்திருக்கு. அந்த பதவி உயர்வு மூலமாக உங்களுடைய அங்கீகாரம் ரொம்ப சிறப்படைய போகுது. ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு மேல், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த போஸ்டிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதேபோல் ரொம்ப நாளாக அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அரசாங்க வேலையில் பல தடைகள் வருதுன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், காதலில் போய் சிக்கிறாதீங்க. நம்முடைய மிதுனராசி பெண்கள் காதல் செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை காதல் செய்வதற்கான முயற்சிகள் இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். இப்போ அதென்ன சொல்லுவோன்னா அப்படியே உங்களை வர்ணிப்பாங்க, ரொம்ப ரொம்ப வர்ணிப்பாங்க. நீங்கள் தான் என் உலகம், நீ தான் என் உயிர், நீ தான் என் பாசம், எல்லாமே சொல்லுவாங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா கிரகங்கள் ஒரு மாய வலையை விரிக்கிறாங்க. அப்போ அந்த மாய வலையில் சிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நினைக்க வேண்டியது உங்களுடைய குடும்பத்தை, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை, இவங்களாம் நினச்சிக்கோங்க. நீங்கள் பாசத்தை இங்கே காட்டுங்க. தேவையில்லாத கண்ணுக்கு தெரியாத உறவுகள், தேவையில்லாத கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர்கள்கிட்ட போய் பாசத்தை காட்டி ஏமாற வேண்டாம். உண்மையான பாசம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆனால் என்னைய பொறுத்தளவு மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக காதல் வந்துடும். உங்களை ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா அன்பை காட்டி ஒரு லாக் பண்ணுவாங்க. ஆனால் பலபடியும் நீங்கள் கஷ்டப்படுற கஷ்டம் அந்தளவுக்கு லாக். ஸோ முடிஞ்சளவு காதலில் இப்போ உள்ள காலங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காதல் வராமல் இருப்பது, நான் காதலே பண்ணாதீங்கன்னு சொல்லலை, யாரை காதலிக்கிறீங்க, அந்த நபர்களுடைய செயல்பாடுகள் என்ன, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எதுவுமே தெரியாமல் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துரும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பத்திரப்பதிவுகள் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது வீடு பதிகிறது, வீடு புதுசாக கட்டின வீடை வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு இடங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் பத்திரப்பதிவுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரில் வீடு வாங்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வேறு யாருக்கா டாக்குமெண்ட்டில் போய் கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய கர்மாவை யாராலையும் மாற்ற முடியும், நீங்கள் தான் அந்த கடனை கட்ட போவீங்க. முடிஞ்சளவு இந்த மாதத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்க்கணும். யாருக்கா டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்கன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும்.
இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துங்க. மிதுன ராசி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடு எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிக்கோங்க. பாதுகாப்பாக கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கு உதவி செய்வது மூலமாக மாற்றம் ஏற்படும்னா, பறவைகள், நம்மளுடைய பறவைகள் இருக்குது பார்த்திங்களா, பறவைகளுக்கு முடிஞ்ச அளவு தானியங்களை வந்து போடுங்க. சாப்பாடு போடுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை கொடுப்பது மூலமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.